முட்டைக்காக வாங்குறவங்க சொனாலி, கிரிராஜ் வாங்கி பண்ணலாங்க. கறிக்காக பண்றவங்க அசில் பெருவிடை இருக்கு, கடக்நாத் இருக்கு, வான்கோழி இருக்கு, கினி கோழி இருக்கு, ஃபேன்சி கோழி இருக்கு. இதுவும் நிறைய பேர் வாங்கி வளர்க்குறாங்க. நம்ம கிட்ட மெயினா வாத்து இருக்குங்க. வாத்துல வந்து நம்ம கிட்ட வந்து கூஸ் வாத்து இருக்குங்க, மணிலா வாத்து இருக்குங்க, நாட்டு வாத்து இருக்குங்க, வெள்ளை வாத்து ஒயிட் பெக்கின் இருக்குங்க. தாய்க்கோழியில இருந்து எக் எடுத்து வச்சு டே ஓல்டு, மந்த் ஓல்டு, 2 மந்த் நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியும் கிடைக்குங்க. நம்ம கிட்ட மினிமம் 30 குஞ்சுல இருந்து எடுத்துக்கலாங்க. 30க்கு மேல எவ்வளவு கேட்டாலும் நம்ம எல்லாருக்கும் ஆல் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம தர்மபுரி மாவட்டத்துல இருந்து நெக்குந்தி கிராமத்துல இருந்து பேசுறேங்க. நம்ம பேர் வந்து அம்சராஜுங்க. நம்ம வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கோம். நம்மளுடைய பண்ணையினுடைய பேர் வந்து ராஜ் பவுல்ட்ரி ஃபார்முங்க. நம்ம 10 வருஷமா நம்ம பண்ணையை நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து எல்லா விதமான கோழியும் விட்டு தாய்க்கோழியில இருந்து எக் எடுத்து வச்சு டே ஓல்டு, மந்த் ஓல்டு, 2 மந்த் நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியும் கிடைக்குங்க. நம்ம மந்த்லி வந்து 20,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அசில் கிராஸ் பெருவிடை தனியா, சொனாலி தனியா, கிரிராஜ் தனியா, வான்கோழி தனியா, கினி கோழி தனியா, எல்லாம் தனித்தனி வெரைட்டி. கடக்நாத் எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு பிட்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா மினிமம் எத்தனை சிக்ஸ் ஆர்டர் பண்ணணும்? நம்ம கிட்ட மினிமம் 30 குஞ்சுல இருந்து எடுத்துக்கலாங்க. 30க்கு மேல எவ்வளவு கேட்டாலும் நம்ம எல்லாருக்கும் ஆல் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். ட்ரெயின் மூலியமாவும் பஸ் மூலியமாவும் மினிமம் ஒரு 300 மேல இருந்தா நம்ம ஓன் வெஹிக்கிள்ல கொண்டு போய் டெலிவரி கொடுத்துறோம். நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம அங்க நல்லா இருக்கு, நம்ம இடத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அது செட் ஆக மாட்டேங்குது, சில இழப்புகளும் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஃபார்ம்ல வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ், டே ஓல்டு சிக்ல இருந்து ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாவே நம்ம கொடுக்கறது வந்து ஃபீடு, கோழி தீவனம், ஸ்டார்டர் தான் கொடுப்போம். கொண்டு போய் டெலிவரி கொடுக்கும்போது அவங்க வந்து கம்பு, சோளம், அரிசி அது மாதிரி மட்டும்தான் கொடுக்குறாங்க. எடுத்த உடனே அவங்க தீவனம் கொடுக்காம அதெல்லாம் கொடுக்கும்போது வந்து ஜீரண பிரச்சனை அதெல்லாம் வருங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு சில இழப்புகள் ஏற்படலாம். நம்ம இங்க இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அங்க மெயின்டைன் ஆகாது. தண்ணி வந்து மாறுபடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து வாங்கும் போது 1 வீக் வந்து ஒரு கொஞ்சம் சுடு தண்ணியா கொடுத்துக்கலாங்க. அப்போ வந்து ஒரு கொஞ்சம் இழப்புகள் வந்து குறையுங்க. நீங்க கொடுக்கும்போது என்னென்ன வேக்சின்ஸ் போட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியே கொடுத்துருவீங்க? ஆமாங்க. 6 நாள்ல F1, 12 நாள்ல IBD, 24 நாள் லசோட்டா எல்லாமே கொடுத்துதாங்க நாங்க வந்து டெலிவரியே கொடுப்போம். எல்லாமே நோய் எதிர்ப்பு தடுப்பூசி தாங்க. அதனால அந்த தடுப்பூசி போட்டா எந்த மார்டாலிட்டி இருக்காதுங்க. இப்ப சமீபத்துல இப்ப பயங்கர நல்லா மூவ் ஆகக்கூடிய கோழின்னா என்ன கோழி சொல்லுவீங்க? சொனாலி தாங்க. இப்ப சொனாலி தான் ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்க. சொனாலி வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 230 to 240 முட்டை இடுங்க. புரோட்டீன் அதிகங்க முட்டையில. அதனால வந்து சொனாலி வந்து நல்லா பாக்குறதுக்கு அட்ராக்டிவாவும் இருக்கும். அது வந்து நம்ம சிறுவிட கோழி மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. இந்த கோழி பார்க்கும்போது வந்து மேல்ஸ் வந்து ஒரு 1.5 to 1.7 அந்த ரேஞ்சில் தான் வருங்க. இப்போ பெட்டக்கோழி வந்து 1.2 அந்த ரேஞ்சில் தாங்க வரும். அதனால வந்து அதை கறிக்காக அதிகமா யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் கறியினுடைய டேஸ்ட் வந்து நல்லா அருமையா இருக்குங்க. எதுவுமே மெயின்டெனன்ஸ் தாங்க. மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து growth வந்து நல்லா இருக்குங்க. நீங்க மற்ற தொழிலை கம்பேர் பண்ணும்போது வந்து இதுல வந்து லாபம் வந்து அதிகமா இருக்குங்க. நானும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன். கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு அங்க சேலரி வந்து கட்டுப்படி ஆகாம தான் வந்து இப்போ மெயினா ஓனா பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் டைம் ஜாப் பண்றவங்களுக்கு வேற எங்கேயோ போய் பார்ட் டைம் ஜாப் 1 hour 2 hour ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டானே ஒரு 100 கோழி 200 கோழி வேலைக்கு போகும்போது தண்ணி தீவனம் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல எல்லாமே இருக்கு. டிங்கர் இருக்கு, ஃபீடர் இருக்கு. நீங்க எங்கேயும் போகாம நம்ம வீட்டானே வச்சு வளர்த்துக்கலாங்க. முட்டைக்கு வேணுன்றவங்க முட்டைக்கோழி யூஸ் பண்ணிக்கலாங்க. கறிக்கு வேணுன்றவங்க கறிக்கோழி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய குஞ்சுகளை வந்து நம்ம பண்ணை முறையில வளர்த்தா சரியா இருக்குங்களா இல்ல மேய்ச்சல் முறையில விட்டு வளர்த்தா சரியா இருக்குங்களா? நம்ம பண்ணையில வளர்க்க வேண்டியதுக்கான காலம் வந்து 1 மந்த்துங்க ஏறக்குறைய. நம்ம எடுத்துட்டு போறவங்க மேய்ச்சல் முறையில வளர்க்கறது வந்து அவங்களுடைய ப்ரியாரிட்டிங்க. ஒரு குறைஞ்ச அளவுல ஒரு 100 கோழி 200 கோழி வளர்க்குறவங்க மேய்ச்சல் முறையில வளர்க்கலாங்க. ஒரு 500 வரைக்குமே ஸ்பேஸ் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட நிலம் இருக்கிறவங்க, ஸ்பேஸ் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு மேய்ச்சல் முறையில விட்டு வளர்க்குறாங்க. நம்ம நார்மலா மற்ற கோழிகள்லாம் கூட ஓரளவுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கு. ஸோ வான்கோழி பொறுத்த வரைக்கும் எப்படி நல்லா போகுதுங்களா? வான்கோழி அருமையா போயிட்டு இருக்குங்க. அது பிரியாணிக்கு அருமையா சாப்பிடலாங்க. நல்ல டேஸ்டும் இருக்கும். பிரியாணி, ரம்ஜான், பக்ரீத் அது மாதிரி பண்டிகைகள் எல்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. மேல்ஸ் வந்து 10 கிலோ வரைக்கும் வளருங்க. ஃபீமேல்ஸ் வந்து ஒரு 6 கிலோ வரைக்கும் வளருங்க. பிளஸ் இந்த மேய்ச்சல் முறையில வளர்க்கும் போது வந்து வீட்டான பாம்பு எது ஒண்ணு வர்றதுக்கு விடாதுங்க. அது பெருவடையிலேயே கிராஸ், அசில் கிராஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கோழி பத்தி எப்படி சொல்லுங்க? அசில் கிராஸ் பெருவிடை வந்துங்க சேவல் வந்து 4 கிலோ வரைக்கும் வளருங்க. பெட்டக்கோழி 2 கிலோ 2.5 கிலோ வரைக்கும் வளருங்க. 15 to 20 முட்டை இடுங்க அசில் கிராஸ். அது வந்து அடக்காக்குங்க. அதனால வந்து கேப் விட்டு தான் முட்டை விடுங்க. அது கறிக்கு பண்றவங்களும் பிளஸ் அது கறி வந்து அருமையா இருக்குங்க. அது வந்து அசில் கிராஸ் பெருவிடை வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. இந்த நாட்டு வாத்து வந்து கறிக்காக நாமக்கல், கரூர், பரமத்தி அந்த இடத்துல இருந்தெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க. வெள்ளை வாத்து ஒயிட் பெக்கின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வந்து 3 மந்த்ல வந்து 2 kg 2.5 kg வருங்க.
ஒயிட் பெக்கினா எல்லா பக்கமும் நல்லா போயிட்டு இருக்குங்க. கூஸ் வாத்து இருக்கிறதுலே பெரிய வாத்து கூஸ் வாத்து தாங்க. அது வந்து வீட்டுல அழகுக்காக நிறைய பேர் கூஸ் வாத்து நிறைய லைக் பண்றாங்க. நம்ம ராஜ் பவுல்ட்ரி ஃபார்ம்ல எந்தெந்த மாதிரியான கோழிகள்ல கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா, நம்மள வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்போ வந்தீங்கனாலும் ஃபார்ம்ல நீங்க டைரக்டா வந்து கோழியை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல மொபைல்லே நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நாங்க நல்ல முறையில் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க.